என்ன மத்தியில நிப்பாட்டிக்கிறோம். மேன் சத்தம் போடாம இருந்தா ஒரு டைம் ஓ, பாஸ். என்ன சொன்னீங்க? ஆ இல்ல, என்ன சொன்னீங்க? கட் ஆயிட்டு. கட் ஆயிட்டோம். லாஸ்டா என்ன மந்து பாத்துக்கிறோம். கடைசியா படிச்சதா கேக்குறீங்க? ம் விலங்கல். மத்துல் அல்லாசிம். அது லாசிம். அது லாசிம் எத்தனை பிரிக்கணும்? 4. இதெல்லாம் அல் காசிம். அல் ஹாசிமா. அல் காசிம் முத்தக்கல். பேரை ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு நான் ஐடியா சொன்னேன் பாத்தீங்களா? மறந்துட்டீங்க. வீட்டுல போய் பேரை சொல்லி சொல்லி பார்த்து ரெடி ஆயினா ஓ, அவன் சொல்லணுமே. ஹாசிமெண்ட் ஒரு பேர் இல்ல. ஒவ்வொரு சொல்ல வரக்கூடாது. ஜாயின் பண்ணி தான் பழகணும். அப்பதான் வாயில வரும் அது. எத்தனை முறை சொல்லி பழனிய? நிறைய. நிறைய வாத்தியா? அவன் வாயில வரலையே நிறைய வாட்டியடா. ஐமன் 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 ஐமன்டா வந்து வாயில வருது. அப்படிதானே? அஹ், ஐமன் ஐமன் லாசிம். ஆ லாசிம். லாசிம். தமிழ்ல பார்க்க வரான்னு அல் சொன்னேன். மத்துல் அரபுலாம் லாசிம். லாசிம் விட்டு வேலை. லாசிம் வேண்டா கடைசி அது பக்கத்து வீட்டில் இருக்கிற கமல் விமல் என்று தமிழ்லாம் வரும் எல்லாம். லாசிம் அல்லது எப்படி வரணும்? அல் மத்துல் லாசிம். லாசிம். ஓகே. ம் பத்துல்லத்து லாசிம் அல் மன்னிக்க மத்துல் கூடாது. லாசிம். கலிமை முத்தக்கல். முசப்பால். ம் சரி படிச்சதுகளை அல் பத்தி. மத்துல் படிச்சதுல பத்தி கேள்வி கேட்போம் போல அது பார்ப்போம். மத்திலீன்னு சொல்லுங்க என்ன சொல்லுங்க பார்ப்போம். குயிக்கா சொல்லணும் மத்திலி. நிப்பாற்று. நிப்பாட்டு. வக்பூர வக்பு செய்யக்கூடிய கடைசி எழுத்துக்கு முன்னால வார வக்பூன் எழுத்து வக்பூன் சுக்கூன் வக்பூண்டா. நிப்பாற்று. வக்பூ அல்லது பில கவனம் வகுஃபு. ஃபா வகுஃபு. வகுஃப். வகுப்பு. வகுப்பு வார கடைசி எழுத்துக்கு முன்னால வார எழுத்து சுக்கூன் வந்து இல்லாட்டி யா வந்து அதுக்கு முன்னால இருக்கிற எழுத்துக்கு பதத்தும் வந்தா இத மத்தில இருந்து சொல்லுவாங்க. பிழை ஒரு பகுதி விட்டுட்டீங்க. ஒரு பகுதி சரியா விட்டுட்டீங்க. வக்குபுன்னு சொன்னீங்கல்ல வக்குபு. அந்த இடத்துல என்ன செய்யணும்? பத்தாவது வச்சு ஓதணும் அப்படியா? நீட்டி ஓதணும். வக்குப்புல நீட்டி ஓதணும் அப்படியா? அது மாதிரி அப்படியா? வகுப்பு வரக்கூடிய கடைசி எழுத்துக்கு முன்னால வார அது ஓகே. எழுத்து சுக்கூன். முன்னுக்கு வர எழுத்துலாம் ஓகே. வக்குஃபுடைய எழுத்துல என்ன செய்யணும்? அதான் தேவை. எப்படி நிப்பாட்டணும்? நீட்டி நிப்பாட்டணும் அப்படிதானே? ஆறு அளவுக்கு 4 அடி 6 அளவுக்கு நீட்டும். வக்குஃபுடைய எழுத்த 4 எழுத 6 அளவுக்கு நீட்டணும் அப்படியா?
நான் கேட்ட கேள்வி வச்சா வக்குப்பு செய்யற இடத்துன்னு ஒன்று சொன்னீங்க தானே. ஓ. அண்ணன் அது வக்குப்புல என்ன செய்யறது? அதே சொல்லல. நி நீட்டி நி வக்குப்பு செய்யற அப்படியா? நிப்பாட்டு. நிப்பாட்டு. எப்படி நிப்பாட்டுறது? நீட்டி நிப்பாட்டுறதா? எப்படி நிப்பாட்டுறது? என்ன செஞ்சு நிப்பாட்டுற? அதை நீங்க போல சொல்லணும். நீட்டி நிப்பாட்டணும். ஆ, நீட்டி நிப்பாட்டணும். சரி. நிப்பாட்டாம சேர்த்து உதக்குள்ளே நீட்டாம வரும். நீட்டி நிப்பாட்டு. இப்ப நான் உங்களோட விஷயத்துக்கு வரேன். மத்திலீன் தானே கேட்டேன். மத்திலீன் இங்க சொல்லிக்க வக்கூபு செய்யற கடைசி எழுத்த நீட்டி நிப்பாட்டுன்னு சொல்லிக்க அங்க சரி. இல்ல. ஆ, வக்கூபு செய்யற எழுத்தை எப்படி நிப்பாடணும்? இந்த ஐக்கு ஷீன். வக்கூபு செய்யறீங்க அந்த ஷீன் இல்ல என்ன செய்றீங்க? ஷீன் நீட்டுறீங்களா? ஷா நீட்டுறீங்க. ஷீ நீட்டுற அப்படியா? இல்ல. என்ன செய்றீங்க? சுக்கூன் வச்சு நிப்பாட்டு. ஆ, வக்கூபு செய்யக்கூடிய கடைசி எழுத்துக்கு நீங்க சுக்கூனை வச்சு நிப்பாடணும். அதை இப்போ கட்டாயம் சொல்லணும். அது எதை வச்சு சொல்லலாம்? அதை உதாரணத்துக்கு தான் சொல்லணும். அந்த பாயிண்ட்ஸ் உதாரணத்திலிருந்து தான் போதும். வர வேண்டும். சரி, மத்திலின் ஓரளவுக்கு ஓகே. மத்து ஐவல்னா என்ன? ஃபத்தஹ்தைன் வார எழுத்துக்கு இந்த ஃபத்தஹ்தைன் வார எழுத்துல நிப்பாட்டினா ரெண்டு அளவுக்கு நீட்டணும். மது சிலாண்டா? சொல் ஒரு சொல்று கடைசியில ஹாக்கு லம்மத்துன் இல்லாட்டி கசுரத்துன் வர்றது. வாரது. ஃபத்தஹ்துன் வந்தா நீட்டாம வரும். ம். அவ்வளோதான். ஃபத்தஹ்துன் வராம லம்மத்துன் கசுரத்துன் வந்தா இதை ரெண்டு அளவுக்கு நீட்டி வரும். ம். மது ஆறுதலி சுக்கூன். மத்திர எழுத்துக்கு பிற ஏதாவது ஹரக்கத் வந்து நாங்க ஏதாவது நிப்பாட்டுற காரணத்துல அந்த எழுத்து நிப்பாட்டினா அந்த எழுத்துக்கு பதத்தை இல்லாம அஹ், வேற ஹரக்கத் வந்த கசரத்தை இல்லாம வந்தா அதுக்கு சுக்கூன் வச்சு வரும். அதுக்கு சுக்கூன் வச்சு வரும். மத்திலின் அவ்வளோதானே. ஏமன் சரியா முடிஞ்சா? இல்ல. இத ரெண்டு இல்லாட்டி ஆறு அளவுக்கு நீட்டும். எங்க நிட்டுறது? இத அடுத்தது நாலு இல்லாட்டி ஆறு. கடைசி எழுத்து நிட்டுறது. இப்போ சுக்கூன் வச்சு எழுத்து நிப்பாட்டு எழுத்து நிட்டுறதா எதை நிட்டுறது? அஹ், எந்த எழுத்து நிட்டுறது? அதான் அடுத்த பிரச்சனை. அப்படியா? கடைசி சுக்குன் வச்சு உள்ள எழுத்து நிட்டு அப்படியா? சேர்த்து கூட அதுக்கு ஹரக்கத் வச்சு வரும். விலங்கல்ல. விளங்கல. இப்ப நீட்டனம் வந்து 4 அல்லது 6 அளவுக்கு சேர்த்து நீட்டணும் கூட சொன்னீங்க தானே. அதுக்கு ஹரக்கத் வச்சு அந்த வரும். 4 அல்லது 6 அளவுக்கு நீட்டுறது எதை? கடைசி சுக்குனுக்கு நிப்பாட்டு எழுத்தியா நிட்டுறது? இல்ல. ம். அந்த பத்தத்தைன் வந்தா பத்தத்தைன் இல்லாம வேற ஹரக்கத் வந்தா அதுக்கு சுக்குன் வச்சு நிப்பாட்டணும் இருக்கு. அதுல ம். பத்தத்தைன் வந்தா எங்க பத்தாத்தே வந்தா? அஹ், இப்பதான் சொன்னீங்க பத்தாத்தேன் இல்லாம வேற என்ன சரி ஹரக்கத்து சொன்னீங்க அப்படிதானே? ஓ. நான் கேட்கிறேன் இப்ப மத்து லீனண்டா நீட்டணும்னு சொன்னீங்கல்ல. இப்ப மத்து லீனா நீட்டணும் அப்படிதானே? எதை நீட்டுறது? ஓ. எங்க உள்ள கடைசி எழுத்து நீட்டுறதா? எதை நீட்டுறது? கொஞ்சம் டவுட் அப்படியா எதை நீட்டுறதுங்கிறது? ம். மத்தியில எதை நீட்டு டவுட் அப்படியா?
சரி. ம். அந்த ஆறுதலி சுக்கூன்ல பாருங்க, நிறுத்தினால் மதுரைக்கு பின்னால மூச்சு நீங்க சொன்ன விஷயங்களால வந்திக்குது. நிறுத்தினால் கடைசி எழுத்து நீங்க நிறுத்துற எழுத்துக்கு என்ன செய்யல? தன்மையினுடைய அடையாளம் பத்தாத்தைன்னு வரல. சரியா? மற்ற எல்லா ஆ, சந்தர்ப்பத்திலும் என்ன செய்யற மாதிரி நாங்க இன்னைக்கு பத்தாத்தைன் வைக்கிற அப்படியா? பத்தாத்தைன வேறு எது வந்தாலும் பத்தாத்தைன் வச்சு வரணும் அப்படியா? இல்ல ஆ சுக்கூன் சுக்கூனை வச்சு நிறுத்தணும். அதுக்கு பேர் மது ஆறு சுக்கூன் என்று சொல்லப்படும். நான் இதுல கேட்ட கேள்வி எங்க நான் நீட்டுறது. இப்ப வரப்போது அடுத்த விஷயம் என்ன? இதனை 4 அல்லது 6 அளவுக்கு நீட்ட வேண்டும். எதை நீட்டுறது? நான் சொல்லி தந்தேன். கடைசி எழுத்துக்கு சுக்கூனை வச்சு நீட்டேலுமா? இல்ல இல்ல, இல்ல. கடைசி எழுத்துக்கு சுக்கூனை வச்சு நீட்டல. அப்ப எதை நீட்டுறது? டவுட் அப்படியா? மத்தியில பின்னால ஏதாவது ஒரு ஹரக்கத் எழுத்து வந்தா நிப்பாட்டி ஒரு காரணத்துல அந்த எழுத்து நிப்பாட்டினா தான் நீட்டக்கூடாது. நிப்பாட்டாட்டி நீட்ட சரி, ஓகே, அது சரி. நிப்பாட்டி நான் நீட்டணும். இப்ப நீட்டுறதுல நான் கேட்கிறேன். இப்ப நீட்டுறது எதை நீட்டுறது? எங்க உள்ளது நீட்டுறது பிரச்சனை. இப்ப கடைசி எழுத்து நீட்டுறதுமா? கடைசி எழுத்து நீட்டையில சுக்குன் வச்சு நிப்பாட்டுறேன்னு சொல்றீங்க. அப்ப அதுக்கு முன்னுக்கிற மத்திய எழுத்து ஈ, ஆ, ஊ என்று மத்திய எழுத்து நீட்டணும் அப்படியா? இல்ல அப்ப எதை நீட்டுறது? அதுக்கு என்ன பதில்? எப்படி சொல்லணும்? மத்தியினுடைய எழுத்துக்கு முன்னால வரக்கூடிய எழுத்தை தான் நீட்டணும். என்ன சொல்லணும் ஆன்சர்? மத்தியினுடைய மதுரத்துக்கு முன்னால எழுத்துக்கு பாருங்க. இப்ப பாருங்க, முன்னாடி இந்த ஐ மத்திய எழுத்து யா, அதுக்கு முன்னுக்கு வந்து இருந்த ஹாவை தான் நீட்டணும். இந்த மீ ஆ மத்திய எழுத்துக்கு முன்னுக்கு வர எழுத்து நீட்டணும். ஆண்டு சரி இப்ப சரி வரலையே. நான் விட சொல்லிக்கிறேன் அது. ம். ஹாய் ரைமன். டைமுக்கு எழும்பணுமா? நாளைக்கு கிளாஸ் இருக்குது. நாளைக்கு இப்போ நாளை தான் அடுத்த பாடத்தை படிக்க வர. இப்ப படிக்கிறதுக்கு டைம் இல்லை. அவர் கொஞ்சம் கிளாஸ் 5 மணிக்கு போல விளையாடிப்பார் எப்ப நாளைக்கு. இது இப்போ 5 மணி தான் போட போறோம். பின்னரவா ஆ காலையிலயா பின்னரவா காலையில் தான் வேற எந்த பின்னரம். சுபு சுபு சுபுன்னு கிளாஸ் போட போறேன். இப்போ சரி வரல. இப்போ எழும்பு லேட்டாக எழும்புற இப்போ பெரிய ஆள் இப்போ. சரி இப்போ ஒரு 5 மணி தான் கிளாஸ் போடணும் சுபோட. நீங்க 6 மணியால் எழும்பு இல்லையே. நீ பெரிய ஆள் இப்போ சின்ன ஆள் இல்லையே நீங்க. சொல்லணும், ஓதணும், படிக்கணும். சரி இப்போ கிளாஸ் ஏழிலே தான் போடுவார். நாளைக்கு கிளாஸ் இது நாளைக்கு டைமுக்கு வரணுமா? நாளைக்கு இன்னும் சில விஷயங்களை ம், கேட்டுட்டு தான் அடுத்த வேலை படுத்துவேன். இதில் இந்த ஆ, விஷயங்கள்ல சின்ன சின்ன டவுட் இருந்துட்டு அடுத்தது போக இயலாது. சுட்டி டைமுக்கு வரணும். சரியா? ஆ.